Samachir Kalvi 10th Max Exercise 7.3 4th problem. A solid consisting of a right circular cone of height 12 cm and radius 6 cm standing on a hemisphere of radius 6 cm is placed upright in the right circular cylinder full of water. அதாவது ஒரு ஷேப் இருக்குப்பா. என்ன ஷேப்பு? ஒரு சர்க்குலர் கோன். ஓகே, கோன் ஷேப் இருக்குது. ஓகே, அதில் ரேடியஸ் ஹைட் எவ்வளவா? இட் இஸ் 12 சென்டிமீட்டர். ஓகே, ரேடியஸ் எவ்வளவா? 6 சென்டிமீட்டர். ஸ்டாண்டிங் ஆன் அ ஹெமிஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் சொல்கிறாங்க. ஸோ கோன் வந்து நமக்கு இப்படி இருக்குது. ஓகே, ஸோ ஸ்பியர் வந்து எப்படி இருக்கும்? நமக்கு ஹெமிஸ்பியர் சொல்கிறாங்க. ஸோ இப்படி இந்த ஷேப்பு. ஓகே, இதை வந்து அப்ரைட் தலைகீழையாக வைக்கிறாங்க. ஸோ இது என்னாகும்? இப்படி தலைகீழையாக இருக்கும். தலைகீழையாக வச்சு எங்கே வைக்கிறாங்க? அப்ரைட்னா ரைட் சர்க்குலர் சிலிண்டர் ஃபுல் ஆஃப் வாட்டர். ஸோ ஒரு சிலிண்டர் வந்து இருக்குது. ஒரு சிலிண்டர் வந்து ஆல்ரெடி இருக்குது. இந்த சிலிண்டர் ஃபுல்லாக என்ன இருக்குது? தண்ணியாக இருக்குது. ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. இப்போ இந்த தண்ணிக்கு உள்ளே கொண்டு இதை நான் வந்து அப்படி வைக்கிறேன். அப்ரைட் தலைகீழையாக வைக்கிறேன். ஸோ எப்படி இருக்கும் நமக்கு ஷேப்பு? கீழே இது வரும், ஹெமிஸ்பியர் வரும். ஓகே, இங்கே கோன் வரும். சரியா? இப்படி நான் மூழ்கடிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக தண்ணியாக இருக்கிறது. அப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட் தூக்கி உள்ளே போட்டால் என்னாகும்? தண்ணியெல்லாம் வெளியில் வரும். ஸோ என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த வாட்டர் டிஸ்பிளேட் அவுட் ஆஃப் த சிலிண்டர். இந்த சிலிண்டரில் இருக்க தண்ணி வெளியில் வர்றது எனக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதுலேயும் இஃப் த ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர் இஸ், சிலிண்டருடைய ரேடியஸ் வந்து 6 மீட்டர்னும், ஓகே, ஹைட் வந்து 6 சென்டிமீட்டர்னும், ஹைட் வந்து 18 சென்டிமீட்டர்னு சொல்கிறாங்க. சரி, ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிளில் பார்த்து அதே ப்ராப்ளம் மாதிரி தான் வருது. ஸோ எனக்கு இதை நான் உள்ளே போட்டதில் தான் தண்ணி வெளியில் வருது. அப்போ எவ்வளோ வால்யூம் உள்ளே போயிருக்கோ அதுக்கு எப்படி தண்ணி வெளியில் வந்திருக்கு. ஸோ நம்ம வால்யூம் ஆஃப் இந்த ஷேப் கண்டுபிடிச்சா போதுமா? ஸோ இந்த வால்யூம் ஆஃப் வாட்டர் அப்போ எப்படி எழுதிக்கலாம்? வால்யூம் ஆஃப் வாட்டர் டிஸ்பிளேஸ்ட். Volume of water displaced is equal to volume of இது hemisphere plus volume of cone, right circular cone. Okay, so இதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் ஃபார்முலா என்ன? ஹெமிஸ்பியருடைய ஃபார்முலா இட் இஸ், ஸ்பியருங்கிற போது இட் இஸ் 2/3 pi r cube. ஓகே, ஸ்பியருக்கு 4/3 pi r cube. இதுக்கு என்ன ஆகும்? ஓகே, அண்ட் கோனுக்கு ஃபார்முலா என்ன? 1/3 pi r square h. ஓகே, இப்போது ஹெமிஸ்பியர் அப்படிங்கிற போது அதோட ரேடியஸ் கொடுத்துருக்காங்களா? ஹெமிஸ்பியர் அதோட ரேடியஸ் எவ்வளவு? இட் இஸ் 6 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. 6 சென்டிமீட்டர் ரேடியஸ் வந்து 6 சென்டிமீட்டர். அடுத்து கோனுக்கும் அதே தான் 6 சென்டிமீட்டர். ஹைட் எவ்வளவு? இட் இஸ் 12 சென்டிமீட்டர். ஸோ டேரெக்டாக போட்டலாமா? ஸோ 2/3 இன்ட்டு, ஓகே, இதுலேயும் பாருங்கள் பை ஆர் ஸ்கொயர் தான் நமக்கு காமனாக இருக்குது. இங்கே பை ஆர் கியூப் இருக்குது. ஸோ என்ன பண்ணிக்கலாம்? பை ஆர் ஸ்கொயரை நான் வெளியில் எடுத்தேன்னா இங்கே என்ன ஆகும்? 2/3 இருக்குமா? ஆர் ஸ்கொயர் வெளியில் பிடிச்ச பெருமை இங்கே என்ன இருக்கும்? ஒரு ஆர் இருக்கும். இங்கே என்ன இருக்குது? h/3 இருக்கும். சரி, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 22/7 into r square. ஆறுங்கிறது எவ்வளவு? 6 into 6. ஓகே, into 2/3 into 6 plus height எவ்வளவு? 12/3. ஓகே, ஸோ என்னாகும்? 3 இங்கே 2 கேன்சல் ஆகும். இது வந்து 4 கேன்சல் ஆகும். ஸோ 2 into 2 into 4 plus 4 எவ்வளவு? 8. ஸோ 22/7 into 6 into 6 into 8. ஓகே, இப்போ 7ஐயும் 8ஐயும் நான் டிவைட் பண்ணுறேன். ஸோ 8 divided by 7 போட்டால் என்னாகும்? 7 வரும், அகெயின் 1 வரும், ஸோ 0 வரும், அகெயின் 7 வரும், அகெயின் நெக்ஸ்ட் 3 வரும், நெக்ஸ்ட் 4, 28, அகெயின் 2 இந்த மாதிரி போயிட்டுருக்கும். ஸோ 1.14 எடுத்துக்கலாம், இல்லை 142 வரைக்கும் எழுதிக்கலாம். இனி டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிட்டா போதுமா? ஸோ 6 into 6 எவ்வளவு? 36. ஸோ 1.142 into 36 நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா you will be getting 3. So 2, 11, 9, 11, 11, 4. So எத்தனை டெசிமல் பாயிண்ட்? 3 டெசிமல் பாயிண்ட். ஸோ 3 டெசிமல் பாயிண்ட் வரும்போது 41.112. கரெக்டா? 11, 7, 11. எஸ். ஸோ எனக்கு என்ன இருக்குது? 22 into 41.112. சரி,
41.112 into 22 தானே. ஸோ 42228 8224. ஸோ 46449. ஸோ எத்தனை டெசிமல் பாயிண்ட்? 3 டெசிமல் பாயிண்ட். கரெக்டா? ஸோ 3 டெசிமல் பாயிண்ட்டுங்கிற போது நம்மளோட ஆன்சர் அப்போ என்ன வருது? 904.4647 சரியா? எவ்வளவு? சென்டிமீட்டர் கியூப். ஸோ இவ்வளோ வால்யூம் ஆஃப் வாட்டர். ஸோ இங்கே லிட்டரில் தானே நம்ம எழுதணும். யூஸ்வலாக நம்ம வால்யூம் ஆஃப் வாட்டர் டிஸ்பிளேடுங்கிற போது ஸோ லிட்டரில் எழுதினா நமக்கு என்ன ஆகும்? இது டிவைடட் பை 1000 போடணும். ஏன்னா நமக்கு என்ன தெரியும்? 1 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 சென்டிமீட்டர் கியூப்னு தெரியும். அப்போது 1 சென்டிமீட்டர் கியூப் என்ன இருக்கும்? 1/1000 லிட்டர். ஸோ இதனால் நான் என்ன பண்ண போகிறேன்? இதை வந்து நான் டிவைட் பண்ண போகிறேன். டிவைடட் பை 1000ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ லிட்டர்ஸ் கிடைக்கும். ஸோ 1000ஆல் டிவைட் பண்ணும்போது என்னோட டெசிமல் பாயிண்ட் எங்கே வரும்? இங்கே வரும். ஸோ 3 டெசிமல் பாயிண்ட் வரும். ஸோ இட் இஸ் 0.904 ஸ்டாப் பண்ணுறேன் லிட்டர். ஸோ அப்ராக்சிமேட்டாக எனக்கு 1 லிட்டர் 0.9ங்கிறது என்னது? நம்ம 1ன்னு எழுதிக்கலாமா? ஸோ 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் வந்து வெளியில் வரும். ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். நீங்கள் எய்தர் இதில் எழுதிக்கலாம், பட் யூஸ்வலாக லிட்டர்ஸில் எழுதுறதுனால நம்ம கன்வெர்ட் பண்ணி எழுதணும்னா இட் வில் பி த பெஸ்ட் ஆன்சர். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின்.